குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அருகே தெற்கு கோவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 49 வயதான செல்வகுமார். இவர் பழைய காயல் பகுதியில் தனியார் தொழிற்சாலை குடியிருப்பில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி வளர்மதி. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். செல்வகுமாருக்கும் அவரது அண்ணன் விஜயகுமார் குடும்பத்திற்கும் இடையே வாழைத்தோட்ட உரிமை உனக்கா எனக்கா என்கிற சொத்து பிரச்சனை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் செல்வகுமார் 11ஆம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு வழக்கம் போல மாலையில் வீட்டிற்கு சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். பழைய காயலில் இருந்து கோவங்காடு செல்லும் சாலையில் வந்தபோது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் செல்வகுமாரை வழிமறித்து அவரை கத்தியால் சரமாரியாக குத்தியது. இதில் அவரது வயிறு, மார்பு, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் கத்தி குத்து விழுந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்தார். இதையடுத்து அந்த கொலை கும்பல் தப்பியோடிவிட்டது. அந்த வழியாக வந்தவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த செல்வகுமாரை மீட்டு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்திலேயே செல்வகுமார் உயிரிழந்தார். திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார், ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக செல்வகுமாரின் மனைவி வளர்மதி அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முரளி வழக்கு பதிவு செய்தார். இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் தலைமையிலான போலீசார் கொலையான செல்வகுமாரின் அண்ணன் விஜயகுமாரின் வீட்டிற்கு சந்தேகத்தின் பேரில் சென்றபோது வீடு பூட்டி கிடந்தது. அந்த வீட்டில் இருந்த அனைவரும் தலைமறைவாகிவிட்டனர். போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் விஜயகுமாரின் மகன்களான சந்திரசேகர், அசோக்குமார், ராஜேஷ்குமார் ஆகியோரை ஏர்போர்ட் அருகே சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. செல்வகுமாருக்கும் அவரது அண்ணன் விஜயகுமார் குடும்பத்திற்கும் வாழைத்தோட்ட சொத்து பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு செல்வகுமாரின் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகளை அவரது அண்ணன் மகன்கள் வெட்டி சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த செல்வகுமார் தனது அண்ணன் விஜயகுமாரின் மனைவி விஜயலட்சுமியை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து இரு குடும்பங்களுக்கும் இடையே முன்விரோதம் மேலும் தீவிரமடைந்தது. இதனால் செல்வகுமார் தனது குடும்பத்துடன் இடம்பெயர்ந்து பழைய காயலில் குடியேறியுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு செல்வகுமார் மீண்டும் கோவங்காட்டுக்கே வந்து குடியேறியுள்ளார். தனது தாயை அரிவாளால் வெட்டியதால் ஆத்திரத்தில் இருந்த ராஜேஷ்குமார் செல்வகுமார் சொந்த ஊருக்கு மீண்டும் குடும்பத்துடன் வந்து குடியேறியதை அடுத்து அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். ராஜேஷ்குமார் 2024ஆம் ஆண்டு வேறொரு கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கூலிப்படையைச் சேர்ந்த சேர்வக்காரன் மடம் பாலமுகேஷுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த நெட்வொர்க் மூலம் திட்டம் தீட்டி 25 வயதான ராஜேஷ்குமார், 21 வயதான பாலமுகேஷ், 19 வயதான பால விக்னேஷ், 20 வயதான சபரிவாசன் ஆகியோர் சேர்ந்து 11ஆம் தேதி மாலை 5 மணியளவில் வீட்டிற்கு சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த செல்வகுமாரை வழிமறித்து கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 4 பேரையும் கைது செய்து திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். வாழைத்தோட்டத்தில் தொடங்கிய குடும்ப தகராறு கொலையில் முடிந்திருப்பதும், அண்ணன் மகனே கூலிப்படையை ஏவி சித்தப்பாவை கொலை செய்திருப்பதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.